ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டைம்லாம் ஆயிடுச்சு. வெளியில் ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப காற்று லேசாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு பார்த்த டைம் முடிஞ்சதே சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படியே மெயின் ரோட்டுக்கு போனேன். மெயின் ரோட்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் வந்து ஆஃபீஸ் மேட்டு வந்து என்னை கூப்பிட்டார். ஒரு நிமிஷம் இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் வந்ததுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணி அது பிஸியஸ்ட் ரோடு வர கிராஸ் பண்ணுறது பார்த்து கிராஸ் பண்ணணும். சரி, கிராஸ் பண்ணி அந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவெல்லாம் வந்து மலைப்பாங்கான ஏரியா, மலைகள்லாம் சூழ்ந்த ஏரியா. இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டாந்து பழங்கள்லாம் விற்பாங்க. தர்பூசணி, பலாப்பழம், மாம்பழம். இது ஒரு நேச்சுரல், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து பறிச்சு வந்து விற்பாங்க. அப்படிதான் சரின்னு தர்பூசணி சாப்பிட்டோம். பழங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தட்டில் வந்து ஒரு பெப்பர், உப்பு அதெல்லாம் போட்டு உண்மையுமே சாப்பிட்டு பார்த்தேங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டோரம் டேஸ்ட்லாம் வந்து செம்மையாக இருக்கும். சரி, ஃப்ரெண்டு நானும் சாப்பிட்டுட்டு காற்று வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனு. சரி, சீக்கிரம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்புக்குள்ள வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். கை காட்டினா பஸ்ஸே நிற்காது. ஒரு வழியாக வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு ஒரு பஸ்ஸு பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துட்டேன்.